வணக்கம் மக்களே, ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றது கண்டிப்பாக தமிழில் பார்த்து தான் வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. எஸ், இந்த வீடியோக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வளவலன்ட்டோ இல்லை அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதோ தேவையில்லை. பட் ஆனால் கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஆழமானது. ஸோ அதை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து என் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் இந்த டோபமைன் சேச்சுரேஷன்னா என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். அண்ட் இது எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிய வரும். ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கையை இதுக்கு மேலே கிளியர்டாக ஃபில்டர்டாக வாழணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்டெப்பிங் ஆன் த கண்டென்ட் தட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 14ஆம் தேதி நம்ம லோகேஷ் கனகராஜோட கூலி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ லோக்கி நான் வந்து அப்படி பண்ணியிருப்பார் இப்படி பண்ணியிருப்பாரு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். பிகாஸ் அவர் இதுக்கு முன்னாடி கொடுத்த படங்கள் அப்படி. ஸோ இது இட் இஸ் எ ஃபேக்ட். லைக் இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் மேட்ரு என்னன்னா, எங்களுக்கு வந்து 14th அன்றைக்கி காலேஜ். ஸோ காலேஜ் அன்றைக்கி முடிச்சுட்டு படத்துக்கு போகலான்னு பார்த்தாலும் டிக்கெட் கிடைக்காது. ஏன்னா சொல்லவே தேவையில்லை, எங்கள் ஊர்னா கூட அடிச்சு பிடிச்சி டிக்கெட் ஆன்லைனில் போட்டு போயிடலாம். கோயம்புத்தூரில் டிக்கெட் கிடையாது. இத்தனை தேட்டர் இருந்தாலும் கொஞ்சம் சிக்கலான விஷயமாக தான் இருந்துச்சு. தென் ஸோ 15ம் போட முடியாமல் 16 சாட்டர்டே ஆன இன்னைக்கு டிக்கெட் போட்டு படத்துக்கும் போயாச்சு. இந்த பிட்வீன் கேப்பில் என்ன நடந்துச்சுன்றது தான் மேட்ரு. பிகாஸ் 14th ரிலீஸ்க்கு அப்புறமே வந்து எல்லோரும் வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் வந்து படத்தை மேலே வச்சுருந்தாங்க. படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஸோ எல்சியோட வருமா வரா, தட் இஸ் அ காமன் திங் டு டிஸ்கஸ். அண்ட் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கியூரியாசிட்டி தான் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் நான் சொல்ல வரக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்துச்சுன்னே சொல்லலாம். இது மோஸ்ட் ஆஃப் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் கொடுக்குற சேனல்ஸாக இருக்கட்டும். ஸோ ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்களோட சைக்காலஜி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆடியன்ஸ் சைக்காலஜியை கிளாரிஃபை பண்ணிட்ட பிறகு இந்த ரிவ்யூ கொடுக்குற அவங்களோட சைக்காலஜி வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ ஓகே, அது ஒரு பக்கம் வைங்க. ரிமைன் மீ தட் லேட்டர். நெக்ஸ்ட் இப்போ ஆடியன்ஸ் பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆடியன்ஸ்ன்றவங்க ஒரு படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்கன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் அப்படின்ட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் யோசிச்சு பார்க்குறப்ப the content what is provided in the internet and அவங்க என்ன ரீல்ஸ் பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு என்ன ஃபீடில் வருதோ அது எல்லாத்தையுமே வந்து கிராஸ் அவுட் பண்ணி தான் அவங்களுக்கான அசம்ஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அண்ட் இந்த கூலியோட ட்ரைலர் வந்ததுலேருந்து அந்த ட்ரைலர் கட்ஸை வச்சு ஏகப்பட்ட ரீல்ஸும் வந்து எடிட் பண்ணி ரீல்ஸில் வந்திருக்கும். உங்களுக்கு எந்த ரீல்ஸ் தரனாலும் பவர் ஹவுஸ் சாங் தான் வந்திருக்கும் அப்படின்ற கட்டம்லாம் அதை தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்துச்சு. ஆஸ் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நம்மளுக்கு எல்லாருக்கும் லோகேஷ் அண்ணாவோட படம்னா வந்து இப்போலாம் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆஃப்டர் திஸ் விக்ரம், ஸோ இந்த எல்சியூ கான்செப்டில் கொண்டு வந்த பிறகு ஒரு பாண்ட் ஆகிடுச்சு. எனக்கு பர்சனலி எலான் மஸ்க்கு லோகேஷ் கனகராஜ் ஏன் பிடிக்கும்னா, அவங்களோட அந்த ஒர்க் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டியூரேஷன் ஆஃப் ஆஸ் அவங்களோட ஒர்க்கில் அண்ட் அவங்களோட சின்சியாரிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து டிபெண்ட் பண்ணி தான் நான் எனக்கான ஒரு ரோல் மாடலாக வச்சு நானும் ஒர்க் பண்ணுவேன். ஸோ பர்சனலி எனக்கு வந்து லோகி அண்ணாவோட படம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு அன்டில் த ரீல்ஸ் என்டர் தி சேட். ஸோ இந்த ரீல்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைலர் கட் இருக்குல்ல, ஸோ இந்த ட்ரைலர் கட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான கிளிப்ஸ் எல்லாமே கட் பண்ணி படத்துக்கான பாட்டு யார் நம்மால் போட்டது. ஸோ அனிருத்த பாட்டெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல. ஸோ ஃபயராக தானே இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் வந்து லைக் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து லைக் ஹைப்ரிட் பண்ணி ரீல்ஸில் அந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டி எவ்வளோ நல்லா இருந்துச்சோ அதை விட நல்ல எடிட்லாம் வந்து வந்துடும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு படத்தை எடிட் பண்ணுறாங்கன்னா அந்த எடிட்டர் ஒரு ஹை ஸ்கில்டான பர்சனாக இருந்தால் அதுக்கு வெளியில், அதாவது ஆடியன்ஸ் சைடில் இல்லை ரிசீவர் சைடில் இருக்கிற எத்தனையோ பேர் வந்து அதை விட ஹை ஸ்கில்டாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு சான்ஸும் கிடைக்காம இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கிற ஆட்கள் வந்து அதை விட நல்லா எடிட்லாம் பண்ணி சில பல ரீல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் கிடச்ச ஹைப் வந்து படத்துலையோ அப்படி இல்லைனா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியல் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து கிடைக்கலனா யாராக இருந்தாலுமே வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. அண்ட் இந்த சென்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு கன்ஃபர்ஸ் இஸ் தட் இப்போ இந்த ரீல்ஸில் ஃபீடான இந்த படத்தோட எடிட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து லைக் கலெக்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, ட்ரைலர் கட்டில் பார்த்த சீன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன்ஸ் என்ன அப்படின்றதுக்கும் ரீல்ஸில் நீங்கள் என்ன வந்து ரிசீவ் பண்ணிங்க அப்படின்றதுக்கும் உங்களுக்கு வந்து தெளிவான டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ இதை ஒரு பக்கம் வைங்க. அண்ட் தென் ஸ்டெப்பிங் ஆன் டு த மேஜர் கான்செப்ட் தட் டோபமைன் சேச்சுரேஷன். அண்ட் இந்த டோபமைன் சேச்சுரேஷன்றதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து சீப்பஸ்ட் மோட்ஸ் ஆஃப் டோபமைன்லாம் வந்து எப்படி அக்வயர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பழைய வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க ஜஸ்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா டோபமைன் சீப் டோபமைன்ஸோட வே ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்னா யூ கேன் கண்டினியூஸ்லி வாட்ச் திஸ் வீடியோ. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிஜிட்டலாக நம்ம வந்து சோஷியல் மீடியாஸில் கன்சியூம் பண்ணுறது, டைமில் ஸ்க்ராலிங் பண்ணுறது எல்லாமே வந்து லைக் சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டோபமைனோட இன்டேக் கணக்கில் தான் வரும்.
அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு கண்டென்ட் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேக்ட் ஒரு மித்தை வந்து ஒரு ½ an hour 1 hour 2.5 hour வந்து ஒரு மூவி பார்க்குறீங்க, அப்படி இல்லைனா வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்கன்னா இட் will obviously take at least 20 minutes of time to acquire a thing or a fact that you want to know. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 20 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் 20 செகண்டில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு எப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிடைக்க வேண்டியது 20 செகண்ட்ஸில் கிடைக்குதுல்ல. ஸோ தட் இஸ் த டோபமைன் ஹிட். இப்போ டோபமைன் இஸ் அ கெமிக்கல் தட் ஆக்சுவலி செக்ரெட்ஸ் இன் யுவர் மைண்ட். அது எதனால் வந்து செக்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ், ஒருத்தர் பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்க்கும் இந்த ஒரு கெமிக்கல் தான் வந்து காரணம். அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி கோல்ஸை செட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணி முடிச்சிங்கன்னா யூ வில் கெட் அ பீக் ஆஃப் டோபமைன். அண்ட் இந்த டோபமைன் தான் உங்களை அடுத்த வேலை செய்கிறதுக்கும் வந்து இன்செஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த பர்சன்ஸ் இருந்தால் தான் வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து செஞ்சு முடிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண ஒரு சின்ன ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் நேச்சுரல். பட் இந்த நேச்சுரல் வேஸ் ஆஃப் டோபமைன் வந்துலாம் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் அக்வயர் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் வந்து காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, சன்லைட்க்கு வந்து எக்ஸ்போஷர் ஆகிறீங்க அண்ட் ஜாக்கிங் ஆர் வாக்கிங் பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் உங்களோட பிரெயினை டோபமைன் செக்ரேட் பண்ண வைக்க வேண்டியது தான் நம்மளோட பயாலஜிக்கல் சிஸ்டமோட வேலை. அண்ட் அதையும் தாண்டி நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன டாஸ்க், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாஸ்க்கை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் இந்த டோபமைன் லெவலோட ரைஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் லெவல் டோபமைன் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய மேஜரான பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் டோபமைனான இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை சன்லைட்க்கு எக்ஸ்போஷர் ஆகிறதோ, அப்படி இல்லைனா வந்து நம்மளோட டாஸ்க் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணி முடிக்கிறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு சக்ஸஸோ அப்படி இல்லைனா வந்து டாப் 10 ரேங்க்ஸோ செக்யூரிங் லைக் சம் ஆஃப் தி பிளேசஸ் அப்படின்றது இருக்குல்ல, அப்பயும் வந்து உங்களுக்கான நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் டோபமைன் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆக விடாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே இடம், ஒரே பிளேஸ், ஒரே சேர், ஒரே பெட் அண்டு நம்மளோட ஒரே ஃபோன் அண்ட் இன்டர்நெட். ஸோ இதில் தான் நம்ம ஸ்க்ரால் பண்ணி புதுசாக நம்ம விஷயத்தை பார்த்து அந்த அந்த விஷுவல்ஸை வந்து நம்ம டீப்பாக எப்போ வந்து நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்மளுக்கு வந்து ஃபேக்கான டோபமைன் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ வாட் இஃப் இட் ஹேப்பன்ஸ்? ஸோ இப்படி வந்து சீப்பஸ்ட் மோட்ஸ் ஆஃப் டோபமைன் கிரியேட் ஆகிறதுனால உங்களுக்கு ரியல் டோபமைனை சேஸ் பண்ணக்கூடிய அந்த ஆசையே வந்து விட்டு போயிடும் அண்ட் போரும் அடிக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சிம்பிளாக வந்து நம்மளுக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் இந்த ஃபீல் ஆஃப் டோபமைன் கிடைக்குதுன்னா நம்ம எதுக்கு வந்து கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அங்கே தான் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேர் வி ஆர் லாசிங் ஆர் செல்ஃப். அண்ட் இது திருப்பியும் வாழ்க்கையில் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதே நிலைமையிலையும் நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த கல்ச்சர்லையும் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கவே முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் இதுக்கு பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஸோ செல்ஃப் அவேராக இருந்துக்கிறது தான் வந்து ஒரே வழி. இப்போ இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸ் ஃபீச்சரோ இல்லை யூடியூப்ல இந்த ஷார்ட் ஃபீச்சரோ வந்து கேன்சல் பண்ணலாம், இல்லை டேக் பேக் ஆனால் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் கமர்ஷியல், ரைட்? ஸோ அவங்களுக்கு அவங்களோட ரெவன்யூ ஜென்ரேஷன் தான் வந்து முக்கியம். இப்போ நானே இன்ஸ்டாகிராமோட ஓனராக இருந்தாலும் நான் என்ன யோசிப்பேன், எனக்கு அந்த சோர்ஸ்லேருந்து எனக்கு இன்கம் வருதுன்னா ஐ கான்ட் கிவ் இட் அப் இன் எனிவேஸ், ரைட்? ஸோ உங்கள் ஹெல்த்தை பற்றி நான் வந்து கன்சர்ன் பண்ண தேவையில்லை அண்ட் எனக்கு என்னோட இன்கம் ஜென்ரேஷன் தான் வந்து முக்கியம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறப்ப யாருமே வந்து அந்த விஷயங்களை பண்ண மாட்டாங்க. ஸோ the only thing and the only solution what we can do is that being aware of such things and taking ourselves back to the normal form of ours. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது நம்ம வேலை தான். And then coming to the dopamine saturation. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோபமைனை சீப்பாக அட்டைன் பண்ணக்கூடிய வேஸில் இந்த டைம்லெஸ் ஸ்க்ராலிங்கும் ஒரு மேட்ரு தான். அண்ட் தென் முக்கியமாக இந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட்ஸை கன்சியூம் பண்ணுறதும் கூட தான். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் சீக்வன்சஸை வச்சு அதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஹைப்டு பார்ட் ஆஃப் த சாங்கெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணியும் கன்வெர்ட் பண்ணியும் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிவிட்டு தேட்டரில் போய்ட்டு நம்ம இந்த 2.5 hours ஆஃப் சீக்வன்ஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த பீக் ஆஃப் டோபமைன் எப்போ நம்ம ரீல்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் வந்துச்சுல்ல, ஸோ அந்த ரீல்ஸில் பார்த்த அந்த ஒரு ஃபீல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அந்த ஒரு டோபமைன் ஹிட்டுக்காக நம்ம மைண்ட் வந்து க்ரேவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் நம்மளுக்குள்ளே என்ன தோணும், இது வந்து சரியில்லை, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்ற மாதிரியான தாட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஐ எம் நாட் பிளேமிங் ஆல் ஆஃப் தி மெம்பர்ஸ் தோஸ் ஹூ கான் த்ரூ இட், பிகாஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. டிபெண்டிங் அப்பான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் அவங்க ஓனாக அவங்களோட ஓன் இன்ஃப்ளூயன்ஸாக சொல்லியிருந்தாங்கன்னா த திங் இஸ் குவைட் குட். நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டோபமைன் சேச்சுரேஷனால் இந்த ஒரு கமெண்ட் அண்ட் இந்த ஒரு ரிவ்யூ வந்து கிரியேட் ஆனது தான் வந்து பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வரேன். அண்ட் இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது, இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. வி வில் பி கோயிங் த்ரூ லாட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய கடந்து போக போகிறோம். ஸோ அட் த ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டேஜ்லேயே நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா இட் வில் பி ஃபைன். எல்லாரும் சொல்கிற மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூரில். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இந்த சேச்சுரேஷன் ஐ மீன்
நமக்கு ரீலில் வந்து ஃபீட் ஆகிறதும் இல்லை ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டில் கிடைக்கக்கூடிய ஹைப்பை வச்சு நம்ம ஒரு லெவல் ஆஃப் தாட் வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். லைக் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல வரேனே, படம் வந்து எல்சியூவில் இருக்குது அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்ம ரீலில் பார்ப்போம் இல்லை போஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வருவோம். ஸோ அந்த அசம்ஷன் ஃப்ரேம் பண்ணிவிட்டு, அதாவது இதை சிம்பிளாக வந்து நான் சொன்ன பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இல்லாமல் பார்க்கணுன்னா ஓவர் ரைட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இட் வில் ஆல்வேஸ் கிவ் அஸ் ஹார்ட் பிரேக்ஸில். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்கணுமோ தட் இஸ் ஃபைன். அண்ட் மோர் தென் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த ஹைப் இதெல்லாம் தாண்டி எனக்கு தோணுன இந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த டோபமைன் சேச்சுரேஷன் லெவல் வந்து யார் ஒருத்தருக்கு ஹிட் ஆகுதோ அவங்களால வந்து கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது, லீட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரிவ்யூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அவங்களோட சைக்காலஜிக்கல் தாட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, most of the content creators know that the algorithm of the social medias and peopleோட psychology எல்லாமே depends upon the negative marketing and negative inclusion. ஸோ இந்த நெகட்டிவ் இன்க்ளூஷன் நெகட்டிவ் மார்க்கெட்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ் அ நார்மல் ஆடியன்ஸாக நீங்கள் ஒரு பர்சன் ஏவாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பி கிளியர் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் தாட்ஸ் அண்ட் இதை வந்து நீங்கள் ஃப்ராங்காக யோசிச்சு சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சரி இந்த படமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்கணும் அப்படின்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ள வந்து சம்திங் தோணுது அண்ட் யூடியூப்லேயும் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ there will be a lot of videos those are uploaded and அந்த எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகும். இப்போ ஒரு தம்ப்நெயில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, தரமான மூவி அப்படின்ட்டு இருக்குன்னா, ஸோ அதை கிளிக் பண்ணுறதை விட கம்பேரேட்டிவ்லி 3 times ஹையராக வந்து இந்த மூவி வந்து நல்லா இல்லை அப்படின்ட்டு ஒரு தம்ப்நெயில் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ண தான் வந்து உங்கள் மைண்ட் கிரேவ் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் அ நார்மல் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் அண்ட் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆல்சோ ஒர்க்ஸ் ஆன் திஸ் க்ரைட்டீரியாஸ் அண்ட் இன் திஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ரிவ்யூவர்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்களால எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த கரெக்ஷன்ஸை சொல்ல முடியுமோ கரெக்ஷன்ஸை சொல்லி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவை வந்து க்ரியேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ஒரு ரீச்சும் வந்து கிடைக்கும். ஆஸ் எண்ட் ஆஃப் த டே எவ்ரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நீட் தேர் ரீச். ஸோ அதுக்காக யார் வேணால் என்ன வேணால் பண்ணுவாங்க. ஈவன் திஸ் கண்டென்ட்டும் வந்து எனக்கு கண்டென்ட் இல்லாத டைமில் ஒரு படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயத்தை தான் நான் வந்து கான்டென்ட்டாக மாற்றிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் பியாண்ட் தட் நீங்கள் ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணி சொல்கிறீங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து டேரக்டரே வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து முடிச்சிருப்பாரு. அண்ட் தென் இப்போ ரிவ்யூவராக இருக்க நீங்கள் அந்த டேரக்டர் வந்து இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னா யூ ஆர் என்லைட்டிங் யுவர் செல்ஃப் தட் நீங்கள் வந்து அந்த டேரக்டரோட பெரிய ஆள், உங்களுக்கு அவங்களோட நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு 20% ஆஃப் சைக்காலஜிக்கல் தாட் இங்கே வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இதுவும் வந்து இட் இஸ் அ மைனர் ரீசன் தட் குட் பி கான்ட்ரிபியூட்டிங் டு திஸ் திங். அண்ட் ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நம்மளோட இன்ஃப்யூஷன் அண்ட் நம்மளோட மோட்டோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டோபமைன் அண்ட் சீப்பஸ்ட் வே ஆஃப் டோபமைனுக்கு ஹிட் ஆகி பழக்கமாகி இதுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகி உட்காந்துறதை விட கட் ஆஃப் டோட்டலி அண்ட் எல்லாத்தையுமே வந்து டீக்ளட்டர் பண்ணிவிட்டு உங்களோட ரியல் டோபமைனை சேஸ் பண்ணுங்கள் அண்ட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். எனக்கு என்னமோ வந்து படம்லாம் சூப்பராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன சின்ன லாஜிக்கல் ஃபால்ஸ் வந்து இருக்கும், ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யும் அண்ட் எல்லா படத்துலையும் அதை நடக்க தான் செய்யுது. ரேர்லி அட் 3% ஆஃப் த சினாரியோஸில் நம்மளுக்கான பெஸ்ட் அவுட்கம் வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அஃப்கோர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி த ஃபில்ம் வாஸ் குட் அண்ட் வாஸ் ஆஃப் சீயிங் இட் இன் அ தியேட்டர் அண்ட் லோகேஷன் நான் ஆல்ரெடி இன்டர்வியூ சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு டிக்கெட்டும் வாங்கி உள்ளே வரக்கூடிய பர்சனுக்கு அந்த 150 இல்லை 190 சம்வாட் த டிக்கெட் ப்ரைஸ். ஸோ அந்த டிக்கெட் ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்கும்ல. ஸோ அது நடந்துச்சு. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இந்த மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்றதை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வில் பி கெட்டிங் தி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் அரவுண்ட் இட். Signing off. Tata, bye bye. Cheers.